நமது டாக்டர் சிவா காணொளி நேயர்களுக்கு வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நடந்து கொண்டுள்ள நிகழ்வெல்லாம் இந்திய வரலாற்றில், தமிழக வரலாற்றில், ஏன் உலக வரலாற்றில் முக்கியமான நிகழ்வு. ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், பொது கூட்டத்திற்கு ஒரு நடிகரை பார்ப்பதற்கு வந்து 41 பேர் உயிரிழந்தது என்ற சம்பவம், அது இதுவரையிலும் நிகழாத ஒன்று. அதுதான் மிகப்பெரிய சோதனையை ஏற்படுத்திவிட்டது. இது யார் குற்றம் அப்படி என்றெல்லாம் அதை நிர்ணயம் செய்வதற்கு உச்ச நீதிமன்றத்தின் சார்பாக அஜித் ரஸ்தோகி அவர்களுடைய தலைமையில் புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது வரவேற்கிறது மகிழ்ச்சி. இந்த சிபிஐ விசாரணை வேண்டாம் அப்படி என்றும் சொல்லவில்லை, வேண்டும் என்றும் சொல்லவில்லை. ஆனால் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் இந்த விசாரணை நடத்த வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் வைத்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு விட்டது. கோபால் சுப்பிரமணியம் என்பவர் மிகச்சிறந்த லாயர், வழக்கறிஞர். அவர் இருந்து முடித்து விட்டார். இது எப்படி அப்படி என்று சொன்னால், சிபிஐ வந்தால் அது மாநில உரிமைக்கு எதிரானது அப்படி என்றதை தமிழக அரசு வைச்சது. அதுக்கு முன்னையே அவங்க 2 கமிஷனை போட்டாங்க. நமக்கு நல்லா தெரியும். அந்த 2 கமிஷனையும் சூப்பர் சீட் பண்ணி கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்லக்கூடாது, இது கவர்மெண்ட் இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இல்லை, உச்ச நீதிமன்றத்தினுடைய ஜுடிஷியரி எடுத்துக்கொண்ட ஒரு நடவடிக்கை சிபிஐ வந்துடுச்சு. இதில் என்ன ஒரு முரண்பாடு அப்படின்னா, மாநில அரசில் இந்த அஜித் செத்தும் பொழுது சிபிஐட்ட இவங்களே கொடுத்துட்டாங்க. நம்மளுடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிபிஐ என்கொயரி பண்ணட்டும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. இங்கே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இது நாங்கள் கொடுக்குற அதிகாரிகளை வைத்து தான் விசாரணை செய்யணும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு நடுநிலையாக பார்க்குறவங்களுக்கும் முரண்பாடாக தெரியும். அதை போலவே இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா, நம்மளதில் என்ன ஒரு குறைபாடு இருக்குன்னா, யார் பேசினாலும் ஒரு கட்சியை சார்ந்து, ஜாதியை சார்ந்து, மதத்தை சார்ந்து, இனத்தை சார்ந்து, பகுதியை சார்ந்து பேசுகிறார்கள். படித்தவர்கள் படிக்காதவர்களிடையே வித்தியாசம் இல்லை. மத ரீதியில் பார்க்குறாங்க, ஜாதி ரீதியில் பார்க்குறாங்க, கட்சி ரீதியில் பார்க்குறாங்க. நான் காணொலியிலலாம் பார்க்கும்பொழுது கூட இந்த ஊடகங்கள்லாம் ஆங்கருங்கிறவங்கெல்லாம் நேர்மையாக இருக்கிறவங்க ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இதில் நாம் நடுநிலையோட ப்ரெசன்ட் பண்ணணும். நான் முதலே சொல்லியிருக்கேன், லண்டன் டைம்ஸினுடைய சீஃப் எடிட்டர் பேசும்போது ரீஸ் மாக் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இங்கே எப்படின்னா தத்துவங்கள்லாம் மாறிக்கொண்டு இருக்கிறது காலத்துக்கு அப்படியே பிடித்து வைத்து கொண்டு சொல்ல முடியாது. சிறு வயதில் நடவண்டி கொடுத்தோம் அப்படின்னா, ஒரு வயதுக்கு மேலே 4 வயசுக்கெல்லாம் ஆன பிறகு நடவண்டி நமக்கு தேவைப்படாது. அப்புறம் சைக்கிள் தேவைப்படும், மோட்டர் சைக்கிள் தேவைப்படும், கார் தேவைப்படும், ஏரோப்ளேன் தேவைப்படும், இப்படி வரும். காலத்தில் என்னென்ன டெக்னாலஜி சயின்ஸ் வரும் அது கூட வரும். இவன் ஏதோ பழைய குருடி கதவை திருடின்னு பழைய விஷயத்தை பேசிக்கிட்டு புதுசாக பேசுகிறவனும் இவனை எதுக்கிறது. இவன் எதுக்கிறத நம்ம ஆதரிச்சா என்ன சொல்கிறான், ஒரு பட்டத்தை கட்டுறான். ஏன்னா இவர்கள் ஆதரிக்கிறதுக்குன்னா மதத்தின் அடிப்படையில் ஆதரிக்கிறான் அல்லது எதுக்குறான், ஜாதியின் அடிப்படையில் ஆதரிக்கிறான் அல்லது எதுக்குறான், அல்லது பணக்காரர்கள்லாம் கூடிக்கிட்டு ஒரு கார்ட்டல் மாதிரி வச்சுருக்கான், ஒரு ஆற்றல் மாதிரி வச்சுருக்கான், கார்பரேட் கூட்டாக இருக்கான், அதனால் ஆட்சி மாறினா நமக்கு ஆபத்துன்னு வர்றான். நம்ம எப்படின்னா ஒரு காமன் மேன், சாமானியன்கிறதுல பார்க்குறோம். இப்போ கரூரில் நடந்த நிகழ்ச்சியில் அவங்க கிட்டத்தட்ட 38 குடும்பம் என்னமோ வந்துட்டாங்க. அவர்கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்டுக்கிட்டு அவருங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு அவருக்கு ஆறுதல் சொல்லி அப்படின்னு சொல்லி 1 மாதம் அந்த துக்க தினம் அந்த அந்த காலத்தை கடந்துட்டார். முடிச்சுட்டு உடனே அறிக்கை விட்டுட்டார். என்ன அறிக்கை விட்டுட்டாருன்னா, முதலே சொன்னார், என்னை விட சுறுசுறுப்பாக ரொம்ப தீவிரமாக அரசியல் பண்ணுவோங்கிறத விஜய் கொண்டு வந்துட்டார். இப்போ கொண்டுகிட்டு வந்ததும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அடுத்த கட்டம் என்னன்னா, இவர் அங்கே போகாமல் இங்கே
கொடுத்தது தவறுங்கிறான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் நம்ம பழைய இது பார்த்தோம். ரோபோ சங்கரில் அவங்க ஒய்ஃப் வந்து ஏதோ ஒரு சாமி வந்தது மாதிரி ஆடிட்டாங்க. அதெல்லாம் இவன் ஒரு கிளாப் ஒன்று வச்சுக்கிட்டு இந்த கணக்குன்னு சொல்கிற மாதிரி இது இப்படி இருக்கணும் அது அப்படின்னு. உன்னை யார் கேட்டால் உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அவங்களுக்கும் பாதித்தவங்களும் அவங்களும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. டைவர்ஸ் ஆகுது ஒய்ஃப் அப்படின்னா 2 பேரும் ரீமேரேஜ் பண்ணிக்கிறாங்க, 2 பேரும் ஒத்துக்காம போயிடுறாங்க. உனக்கு என்ன வந்து ஏன் அவன் செய்துக்கிட்டா, இப்படி செய்திருக்கக்கூடாது, இதெல்லாம் பேச முடியாது. அதனால் விக்டிம்ஸ் வந்து இது வந்து சின்ன விஷயம் இல்லை. என்ன கவனிக்க வேண்டி இருக்குன்னா, இந்த வடகலை தென்கலை போராட்டம்னு காஞ்சிபுரத்தில் நடக்கும். என்ன ஒன்றும் இல்லை, சாமிக்கு வந்து மெலடி பாடுறது வந்து 4000 திவ்ய பிரபந்தமா அல்லது வந்து இது திரும்பாவை பாடுறதா அப்படிங்கிறத சண்டை. ஆனால் 2 பேரும் மொத்தமாக வடகலை தென்கலை அப்படின்னு சண்டை போட்டு வருஷம் நடந்துகிட்டு இருக்கோம். ஒத்து அது மாதிரி இங்கே அரசியல் கட்சியில் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு சாமானியர்கள் சாதாரண மக்களை முட்டாளாக்கி விடுகிறார்கள். எப்படி முட்டாளாக்குறான்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு உள்ள லேட்டஸ்ட்டு, அதாவது விஜய் வந்துட்ட பிறகு உடனே மறுநாள் வந்து இந்த 27 முடிஞ்ச பிறகு அவர் ஒரு அறிக்கை விட்டார். என்ன விட்டார்? விவசாயிகளை கவனிக்கவில்லை, அந்த நெல் மூட்டைகள்லாம் வந்து சரியாக கொள்முதல் பண்ணவில்லை, அந்த நெல் மூட்டைகள் வந்து முளைத்து விட்டது அப்படின்னு. அதுக்கு அமைச்சர் சொன்னார், கொஞ்சம் தான் முடிஞ்சது, எங்களுதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு தான், அவர் எடப்பாடி காலத்தில் 3 இன்ச்சு வளர்ந்தது, இப்படியெல்லாம் பேசினார். இது அதுவெல்லாம் முக்கியம். நம்ம வந்து புள்ளி விவரத்து அடிப்படையில் களத்தில் வந்து பார்த்தோம்னா நெல் மூட்டை வெளியிலிருந்து மழையில் நினைந்து முளைத்ததா இல்லையா? மூட்டைக்கு 40 ரூபா வரலாம் லஞ்சம் வாங்குறாங்களா இல்லையா? அது மட்டும் இல்லை, போனதை விட இப்போ உற்பத்தி அதிகமாகிருக்கு. எப்படி 60 ஆகிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் நடந்தது நம்ம முதலே தெரியும், பேப்பரில் எல்லாத்தையும் போனோம். 6.13 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி பண்ணியிருக்காங்க. விளைஞ்சது மொத்தம் அப்படின்னா 13 லட்சம் மெட்ரிக் டன்னு பயிர்கள். கொள்முதல் செய்து 6லேருந்து 8, 9, 10 ஆயிடுச்சு அப்படின்னா மீன் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் மெட்ரிக் டன்னு வந்து கொள்முதல் செய்யப்படவில்லை, வீணாக போய்விட்டது. அப்படிங்கும் போது இது உழுதவன் கணக்கு பார்த்தா உனக்கு கூட மிச்சாது அப்படின்ட்டேன். இது என்ன, அது வந்து ப்ரொஃபஷன் கிடையாது, அவனுக்கு வந்து வாழ்வு ஆதாரம். அதை இவங்க சரியாக பிளான் பண்ணல. இப்போ இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, அகில இந்திய ரீதியில் நாராயணமூர்த்தி அப்படின்னு காரைக்குடி அழகாப்பாட்ட காலேஜ் எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர், அவர் வந்து பல கமிஷனில் இருந்தவர், பெரிய எக்கானமிஸ்ட்டு. அவர் ஒரு ஆர்டிக்கல் எழுதி வந்தது, தமிழ் இந்துல கூட வந்தது. அதில் சொல்லும்போது என்ன, அகில இந்திய ரீதியில் நெல் சாகுபடி பயிர் சீடுகின்ற நிலத்தினுடைய அளவு 1970 2024 ஒப்பிட்டும் போது 30% அதிகரித்திருக்கிறது, ஏரியா ஆஃப் கல்டிவேஷன். ஆனால் தமிழ்நாட்டில் அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 1970 2024 வரலும் பார்த்தோம்னா இது என்ன குறைந்திருக்கிறது, 27%. இது ரியல் எஸ்டேட்டுடைய வளர்ச்சியை காட்டுதா அப்படிங்கலாம் நம்ம பார்க்கணும். இதில் வந்து நிலங்கள்லாம் தரிசுன்னு சொல்லி அது அன்ஃபிட் ஃபார் கல்டிவேஷன் அக்ரிகல்ச்சரில் ஒரு பொய்யான ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கி 3 வருஷம் கழித்து என்ன பண்ணுறா, அது பிளாட்டு போட்டுருக்கு. இப்படியெல்லாம் நடக்குது. அப்போ நடக்கும்போது என்ன ஆயிடுது, ஏழை நடுத்தரவங்க கீழ் உள்ளவங்களுக்கு நிலம் கிடைப்பது அரிதாக போயிடுச்சு. இப்போ பாருங்கள், ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ஒரு மசோதா வந்தது, பாஸ் பண்ணிட்டாங்க 18ஆம் தேதி தமிழகத்தில். அதில் இப்போ என்னென்னா திரும்பவும் அதில் வந்து சில திருத்தமெல்லாம் கொண்டு வரும் அப்படின்னு. ஒரு கல்லூரி தனியார் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்க வேண்டாம், 100 ஏக்கர் இருந்ததை முனிசிபாலிட்டி இந்த மாதிரி இருக்கலாம் 25 ஏக்கர் போதும், பஞ்சாயத்து டவுன் பஞ்சாயத்துன்னா 15 ஏக்கர் போதும், மற்றதுக்கெல்லாம் வந்து 50 ஏக்கர் வரலாம் இருக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இதில் என்ன ஆயிடுதுன்னா, முதல்ல 1961 லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வந்தது. லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வரும்போது எல்லா காலேஜும் வந்தது. அந்த பூண்டி வாண்டியார் கல்லூரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெரும் தஞ்சை மாவட்டத்தில் நிலக்கிழாறுகள்லாம் பாலிடெக்னிக் ஆரம்பிக்கிறது, கல்லூரி ஆரம்பிக்கிறது. இதில் மூப்பனார் மட்டும் எதுவும் செய்யலை, மற்ற நில காலங்கள்லாம் எழுதி அதுலேருந்து என்ன பண்ணிட்டாங்க, பினாமிகள் எழுதி வச்சு தப்பிச்சாங்க. அதே போல் இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த நிலைமையில் இப்போ கடைசியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நிலம் வந்து சாதாரண தரிசு நிலத்திலேருந்து கிடைக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம இருக்கிறது, நான் இருக்கிறது பள்ளிக்கரணை, அந்த இது சதுப்பு நிலங்கிறது அவ்வளோ அருமையானது.
இருக்கிறதெல்லாம் தொட்டி மாதிரி அங்கே போய் தங்கும். அதை வந்து ஒரு பெங்களூர் கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்தோம். இங்கே இருக்கிற பெரும்பாலான ரியல் எஸ்டேட் ஓனர்ஸ் எல்லாம் ஆந்திரா, கர்நாடகா ஆந்திரா ஒன்று தான். இப்படியெல்லாம் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, இந்த பிறந்த மண்ணிலேயே இவர்கள் அகதியாக ஆகின்ற ஒரு சூழ்நிலை பொருளாதாரத்தில் இருந்துட்டு இருக்கு. இதை பற்றி யாரும் பேசல. இப்போ பேசுறதெல்லாம் எப்படின்னா, கரூரில் நடந்ததையே பேசி ஒரு மாதம் ஓட்டிடுச்சு. அவர் பேசல, விஜய் பேசல. பேசாமல் பேச வைப்பான், பாடாமல் பாட வைப்பான், ஆடாமல் ஆட வைப்பான்னு எல்லாரையும் பண்ணிவிட்டான். யாரு? விஜய் பண்ணிட்டாரு. இப்போ வந்து அறிக்கை விட்டார். அறிக்கை விட அக்ரிகல்ச்சர் வந்து நெக்லெக்டட் தான். அதில் ஒன்றும் பொய் இல்லை, உண்மைதான். அக்ரிகல்ச்சர் வந்து இவங்க சும்மா டேட்டாலாம் கொடுத்து இதில் வந்து நிர்வாகம் பண்ணுறவங்க போகிறவங்கலாம் எனக்கு தெரிஞ்சு பிடிஆருக்கு அப்புறம் அங்கே ஒரு சரியான அறிவாளி, அனுபவசாலி, படிப்பாளி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கடன் 10 லட்சம் கோடிக்கிட்ட போயிடுச்சு. கடன் வந்து எப்படின்னா ஏக்கஜகமாக போய் வட்டி கட்டுறதுனால சொல்லி தமிழ்நாடு எக்கானமி திராவிட மாடல் வந்து டோட்டல் ஃபெயிலியரில் இருக்குது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் எப்படி திசை திருப்புகிறார்கள்ன்றா ஒன்றும் இல்லை. அதானி அம்பானி அவருடைய பிரதர் அதானி இதில் அவன் பாண்ட்ஸ் விட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னா 3.4 பில்லியன் டாலருக்கு எல்ஐசி முதலீடு பண்ணியிருக்கு. அவனை ஹெல்ப் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்கு. முதலே என்ன ஆயிடுச்சு, 16,000 கோடி ஸ்டேட் பேலை வாங்கிட்டு கட்டலை. இப்படியெல்லாம் இருக்குது அகில இந்திய ரீதியில். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடநாட்டிலையும் தென்னாட்டிலையும் இருக்கும்போது இப்போ என்ன நினைக்கிறாங்க, திரும்பவும் ஆட்சிக்கு வர வேண்டும். அவரு என்ன நினைக்கிறார், மோடி திரும்பவும் அங்கே டெல்லியில் வரணும். இங்கே தமிழ்நாட்டில் என்னன்னா திமுக வரணுங்க. இவங்க யார் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொருளாதார திட்டம் என்ன, உங்களால் அடைய முடியுமா, உங்களுக்கு குறிக்கோள் என்ன, இன்னும் யாரும் கேட்கறது இல்லை. அதை பற்றி பேசலை. இப்போ விஜய் கூட திமுகவை வந்து அனுப்புவோம் வருவோம்னா, நீங்கள் வாங்க, வேற யாராவது வரட்டும், ஏடிஎம்கேல எடப்பாடி கூட வரட்டும், ஆனால் நீங்கள் என்ன செய்ய போறீங்க, உங்களுடைய பொருளாதார சித்தாந்தம் என்ன, சமூக சீர்திருத்தம் என்ன, அரசியல் என்ன செய்ய போறீங்க, இதெல்லாம் விளக்கல. இதை பற்றி பேசுறது இல்லை, மீடியாலும் பேசல. ஏன்னா அது போன்ற சிந்தனையாளர்கள் நாட்டுப்புற்றவர்கள் இல்லை. இப்போ அலையன்ஸ் தான் இப்போ ஒன்று. அதை மட்டும் சொல்லி நாம் வந்து நம்ம நேயர்களுக்கு முடித்துக்கொள்ள நினைக்கிறேன். இப்போ அலையன்ஸ் வந்து இவர் வந்து விஜய் எங்கே சேர்கிறாரோ அங்கு வந்து பேலன்ஸு அவங்க பக்கம் போகும். அவங்க வந்து உயர்வாக இருப்பாங்க. அங்கே வந்து மேலே தட்டு மேலே ஏறும், மற்றவங்க குறைவாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த ஃப்ளோட்டிங் ஓட்டு 15% இருக்குது. இந்த ஃப்ளோட்டிங் ஓட்டு எங்கே போகுதோ அதான் டிசைடிங் ஃபேக்டர். இப்போ என்ன ஆயிடுச்சு, 200 சீட்டு வாங்குவோம், நாங்கள் தான் வருவோம் அப்படின்னு திமுக சொல்ல முடியல. ஏன்னா காங்கிரஸ் வந்துடும் போல இருக்கு. என்ன இவர்கிட்ட வச்ச ஒரு முக்கியமான வச்சாரு, ஒரு நரம்படி வேலை பண்ணார் விஜய்னா, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் கூட்டணி கட்சிகளுக்கு உண்டுன்ட்டார். அது வந்து என்ன ஆயிடுச்சு, காங்கிரஸை நிலைகொலை செய்து விட்டது. அவங்க என்ன பண்ணாங்க, இத்தனை காலம் இருந்தோம், சொச்சோம்னா நமக்கும் வயசாயிடுச்சு, கூட்டணியிலிருந்தே செத்து போகிறதா. அப்போ விஜய்கிட்ட போனோம்னா நமக்கு ஒரு ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், அதிகாரத்திலையும் ஆட்சியிலையும் நமக்கு பங்கு கிடைக்கும் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, கேரளாவில் இவரோட கூட்டு சேர்ந்தால் நிச்சயமாக ஆட்சி பிடிக்கலாங்க அப்படிங்கிறது அங்கே இருக்குது. அதனால் இங்கே வந்து எப்படின்னா, இங்கே எதிர்கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, இவரோட சேரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு என்னென்னா இதில் வந்து இன்னொன்று என்னென்னா, இந்த கூட்டணியில் இப்போ பேசினா பிஜேபியோட சேரலாமா, ஆர்எஸ்எஸ் உள்ளது அப்படின்னா, இதெல்லாம் வந்து பூச்சாண்டி. எப்படின்னா பொருளாதார ரீதியில் எல்லாம் ஒன்று தான். பிஜேபி பொருளாதாரம், புதிய பொருளாதாரம், டிஎம்கேருடைய புதிய பொருளாதாரம், காங்கிரஸ் ஒரு புதிய பொருளாதாரம், ஏடிஎம்கே எல்லாமே ஒரே பொருள். இதில் மாறுபட்டது கம்யூனிஸ்ட் மட்டும்தான். அவர்கள் கூட திமுக கூட்டணியில் இருக்கிறனால சைலன்ஸ்டு, அமைதியாயிட்டாங்க. இப்போ நெல் கொள்முதல், ஊழல் இதை பற்றி எல்லாம் கூட அவ்வளோவா அவங்க பேசலை. ஏன்னா கூட்டணி தர்மத்தினால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஏழை விவசாயிகள் குரல் கொடுப்பது என்பது கொடுத்தும் கொடுக்காமலும் பேசியும் பேசாமலும் இருக்கிறாங்க. இது என்ன ஆயிடுச்சுன்னா, 67 பெரியார் வந்து ஆதரிக்கிறாரு காங்கிரஸை. காங்கிரஸுக்கு முதல் எதிரி இருந்தது திமுக இருந்தது. திமுக கூட்டணி யாரு, ராஜாஜி. அதனால குள்ளுகப்பட்டர் அப்படின்லாம் சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் அவரு அன்னைக்கு வந்து சுதந்திரா பார்ட்டி, அதுதான் கரூர். இன்னைக்கு உள்ள பிஜேபி எல்லாத்துக்கும் ஆர்எஸ்எஸ்க்கெல்லாம் அவரு இருக்கும் பொழுது என்ன ஆயிடுச்சு, பெரியாரை எதிர்த்து ராஜாஜியோட கொள்கை ரீதியில் ஒன்றுன்னா இருக்கலாம், ஆனால் பவர் கேமில் பவர் பிடிக்கணுங்கும் போது எதுவாக இருந்தாலும்
அது என்ன கிடைக்குதோ அதை எடுத்து நாங்கள் அடிப்போம். எரியிற வீட்டில் பெரியாரும் குன்றங்குடி அடிகளாம் பேசும்போது குன்றங்குடி அடிகளார் பெரியார் சொல்லுவார், எரியிற வீடுன்னு சொன்னால் இவன் பக்தன், இவன் நாத்திகன், ஆஸ்திகன் இதெல்லாம் பார்க்க முடியாது. நாங்கள் வந்து இப்போ எரியறத அணைக்கணும் அப்படின்னு சொல்லி பவரை பிடிச்சாங்க 1967. அப்புறம் அண்ணா வந்து திமுகவை சுதந்திர பார்ட்டியிலிருந்து உறவை முறித்து கொண்டார். தேர்தல் முடிந்து விட்டதுன்னார். அண்ணா சொன்னார், குடும்பம் நம்ம தான் செய்ய நாங்கள் ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னார். அந்த ஆட்சி இன்ற வரலும் ஏடிஎம்கே டிஎம்கேன்னு வந்தது. இப்போ என்ன குருடன் கண்ணை கேட்குறான் அப்படின்னா, நீங்கள் ஆட்சி மாறுவதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, யார் வேண்டாலும் ஆளுங்க, இந்த ஏழை மக்களுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், கற்க கல்வி, போக்குவரத்து, இந்த மாதிரி சுகாதாரம் இதெல்லாம் கிடைக்குமா அப்படி என்றால் இல்லை. வேலை வாய்ப்பு இனிமேல் அது வராது. இடஒதுக்கீடு சொல்றதெல்லாம் பொய் பித்தலாட்டம். தனியார் துறைக்கு போக போக ரிசர்வேஷன் ஒழிக்கப்பட்டு விடும். அதுதான் புதிய பொருளாதாரத்தில் உள்ள ஒளிந்திருக்கிற பூதம். அது என்ன பூதம் அப்படின்னா, பிரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷனில் தனியார்ட்ட போயிடும். இப்போ தஞ்சாவூரில் இப்போ கும்போணம் பகுதியில் உள்ளவர் தான் வந்து தென்காசியில் இப்போ அரட்டை சோகம்னு ஆரம்பிச்சுட்டார். அவர் என்ன பண்ண, கூகுளை மாற்றலாம், அதாவது நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கு பதிலாக அவரை கொண்டுட்டு வந்துட்டார். இப்போ வந்து லட்சக்கணக்கில் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ என்ன, ஏஐன்னு வர பிறகு பயங்கர அன்எம்ப்ளாய்மெண்ட் வரும். அதை பற்றி சிந்திக்கிறதுக்கு பேசுறதுக்கு இங்கே தலைவர் காரணம் என்னன்னா, அவர் பழப்ப கருப்பை சொன்னது தான் எனக்கு முக்கியம். அதான் பார்த்தேன். அந்த காலத்தில் தலைவர்கள் அனைவரும் அனைத்து கட்சியிலும் உள்ளவர்கள் நல்ல மெத்த பிடித்த மேதாவிகளாக இருந்தார்கள், கொள்கைவாதிகளாக இருந்தார்கள், தியாகிகளாக இருந்தார்கள். இன்று மக்கள் வந்து படித்தவர்களாக இருக்கிறார்கள், தலைவர்களெல்லாம் படிக்காதவர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் எதுவுமே தெரியல, எந்த பிரச்சனை என்னன்னே தெரியல. அதனால இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இதுக்கு கடும் சோதனையா இருக்குன்னா சாமானிய மேன் தான். யாரோட கூட்டணி சேர்ந்தாலும் சரி, இங்க வந்து குருடன் கண்ணை கேட்குறாங்க மாதிரி, ஊமையனுக்கு உளர்வாயம் பரவாயில்லைங்கிற மாதிரி அவங்கவுங்க கொள்கையை, பொருளாதார கொள்கையை வெளிப்படுத்த வேண்டும். அது எதை துவக்கி இருக்கணும்? வறுமையை போக்க வேண்டும், வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்க வேண்டும், ஏற்றத்தாழ்வுகளை போக்க வேண்டும், சார்ந்திருக்கிற நிலை போய் இலவசங்களை முதல்ல ஒழிக்க வேண்டும். இதை தான் வந்து இப்போ வடநாட்டில் வந்து அவங்க ராப்டி தேவி மற்றவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இலவசத்தை ஒழித்தாலே ஜாதியை ஒழிக்கலாம், ஜாதி ஒழிப்புக்கு இலவசத்தை ஒழிக்க வேண்டும், இலவசத்தை ஒழிக்கிறது பொருளாதாரம் சமத்துவம் வர வேண்டும், அதை நோக்கி செல்ல வேண்டும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்.